Hello friends, welcome to Amy Madras Cooking with Hemalata Vinod Kumar. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொலுவோட ஸ்பெஷலா நவரத்ன புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த நவரத்ன புலாவ்ல வந்துட்டு நம்ம என்னென்னலாம் சேர்க்க போறோம்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இது எல்லாமே ஒண்ணா போட்டு நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இது வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி இது. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பிரியாணி இலை, ஒரு 7-8 மிளகு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பீன்ஸ் வந்து இந்த சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 5 பீன்ஸு, இது வந்து 2 கேரட் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, பட்டாணி, உருளைக்கிழங்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, திராட்சை, பாதாம் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், முந்திரி, மஷ்ரூம், காலிஃப்ளவர், இது வந்து சாஃப்ரான் மில்க், இது வந்து நான் குங்குமப்பூ பாலில் போட்டு வச்சுருக்கேன், உப்பு, இதுக்கு தேவையான அளவு எண்ணெய், நெய். இதுக்கு சாதம் பார்த்தீங்கன்னா நான் 1 கப்பு ரைஸ் வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. நான் சாதம் வந்துட்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சால்ட் போடாமல் வேக வச்சாலும் பரவாயில்ல, அப்படியே நீங்கள் செய்யும் போது நீங்கள் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெஜிடபிள்ஸை வந்துட்டு நம்ம நல்லா கொஞ்சம் ஒரு 1/2 பாயில் மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன், கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட் எல்லாமே வந்துட்டு ஒரு 75% குக் ஆகிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ இது தனியாக நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். இந்த காலிஃப்ளவர் வந்துட்டு நான் தனியாக எதுக்கு ஃப்ரை பண்ணுறேன்னா, நம்ம அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும்ட்டு வேண்டாம். இந்த காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் நல்லா இந்த ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரைஸ். அதனால தான் நான் இதை வந்து தனியாக போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வரும்போது நம்ம மஷ்ரூம் சேர்த்துடலாம். நீங்கள் இதில் வந்து பன்னீர் கூட சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்றேன். இப்போ அந்த மஷ்ரூம் வந்து கொஞ்சம் குக் ஆகி வரும். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது காலிஃப்ளவரும் மஷ்ரூமும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போது அதே பேனில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 7-8 மிளகு. பாருங்கள், சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாசனை போன உடனே நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் வந்து நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்ச வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிடலாம். இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு பேனில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் நான் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன்.
இப்போ இதில் பாதாம் சேர்த்துடலாம், முந்திரி, திராட்சை. இப்போ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், திராட்சை இந்த மாதிரி நல்லா உப்பி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த முந்திரி திராட்சையெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி ரைஸ் வந்து நான் சால்ட் போட்டு தான் குக் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் சாஃப்ரான் மில்க்கை இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போது ரைஸ் வந்து நான் வந்து 80% தான் குக் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இன்னும் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்ட பிறகு ஒரு 3 to 4 drops நான் லெமன் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா தம் ஆகட்டும். இதை வந்து ஒரு 5 minutes தம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 5 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா சூப்பரான நவரத்ன புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த நவரத்ன புலாவை நீங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் கார்லிக் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுவோம்ல, அதில் வந்து ஜிஞ்சர் மட்டும் போட்டுட்டு நீங்கள் கார்லிக் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் க்ரீன் சில்லி மட்டும் ஆட் பண்ணாதீங்க. க்ரீன் சில்லி ஆட் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவரே உங்களுக்கு மாறிடும். உங்களுக்கு ஸ்பைசினஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக வந்து பெப்பர் கூட நீங்கள் மேலே போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் ஆப்பிள், ஆரஞ்சு, பைனாப்பிள் எல்லாமே வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி டேட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேட்ஸ் எல்லாம் நீட்டாக கட் பண்ணிவிட்டு அது மேலே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. நான் வந்து டேட்ஸ் இருக்குது, நான் போட மறந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா ஆல்னு கேட்கும். அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, பாய்.